வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நம்ம காவேரி வர தருணத்தில் கார்லேருந்து என்ன பண்ணுறாங்க, டோர் ஓப்பன் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு நம்ம விஜய். ரொம்பவே பயந்து போயிடுறாங்க காவேரியும். சரி, என்ன பண்ணுறாரு நம்ம விஜய்? அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்கிறாரு இல்லையா? ஸோ அவர் பார்த்திங்கன்னா தன்னோட காதலை சொன்னாலும் தப்பில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் காவேரியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் கண்டிப்பாக கோவப்பட ஆரம்பிப்பாங்க. ஒரு குழந்தையோட அப்பாவாக இருந்துக்கிட்டு இதை மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு 4 வார்த்தைகளை திட்ட தான் செய்வாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா காவேரி திட்டுறது ஒன்றும் விஜய்க்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. நிறைய தடவை செல்லமாக திட்டினாலும் அது எல்லாத்தையுமே ரசிச்சிருக்காரு நம்ம விஜய். காவேரியோட மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவரை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே காரில் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போதே நம்ம விஜய் கண்ணாடி வழியாக காவேரி சைட் அடிச்சுட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து தான் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. இருந்தாலும் காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவும் காவேரியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா விஜய் மேலே உள்ள அபிப்பிராயமே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. அதுக்கப்புறமா ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. ஏற்கனவே நடந்ததை வச்சு என்ன நினைக்கிறாங்க, காதலை தான் சொல்ல வராங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. இப்போ ஒரு பயம் ஏற்படும் இல்லையா? அதே மாதிரி தாங்க காவேரியோட மனசுக்குள்ளேயும் வந்திருக்கு. ஆனால் சடனாக பொக்கே எடுத்து ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் காதலை சொல்கிற மாதிரி தான் பில்டப் பண்ணி கொண்டு போயிருந்திருப்பாங்க அந்த சீனை. விட நம்ம விஜய் கூடவே குட்டி காவேரியும் விஷ் பண்ணுறாங்க. உடனே காவேரிக்கு யார் சொன்னது அப்படின்ற கேள்வி வரும். கண்டிப்பாக வேறு யாருங்க சொல்லியிருந்திருப்பாங்க, சாரதம்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி தடப்புடலாக லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. காவேரி ஸ்கூல்லேருந்து வராங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராங்க. கண்ணை மூடிக்கிட்டே நம்ம யமுனாவை என்ன பண்ணுறாங்க, காவேரியை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கேக்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் குட்டி காவேரி கூட்டிகிட்டு அழகாக அழைச்சிட்டு வராரு. காவேரி அழகாக ஓடி வராங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி குழந்தை ஓடி வரதை பார்த்து கங்காவுக்கும் யமுனாவுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஏன்னா எத்தனை வருஷம் கழித்து தன்னோட அக்காவோட குழந்தைய பார்க்க போகிறாங்க. எந்த அளவுக்குங்க அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். ஏன்னா குழந்தை சின்னதில் பார்த்தது, அதுக்கப்புறம் வளர்ந்துருப்பா. ஏற்கனவே சாரதம்மா குழந்தைய பற்றி நிறையவே பேசியிருப்பாங்க. இப்படி பேசுகிறா, அப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி காவேரி மாதிரியே துரு துருன்னு இருக்கிறத பார்த்து எந்த அளவுக்கு தெரியுமா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஆனால் இது எல்லாத்தையுமே காவேரியும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தான் முதல் தடவையாக இந்த அம்மாவை பார்க்குறாங்க 2 பேருமே. ஆனால் இந்தளவுக்கு அவன் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பதிலும் சொல்கிற மாதிரி அம்மா குழந்தைய பற்றி நிறையவே சொல்லியிருப்பாங்க போல். அதனால தான் அவளை பார்த்ததும் இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது. அது மட்டும் இல்லாமல் தாய் இல்லாமல் வளர்ந்த குழந்தை இல்லையா? அதனால் ஒரு வித தனி பாசம் அந்த குழந்தை மேலே ஏற்பட்டிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. கிட்டேயும் பேசுகிறாங்க நம்ம யமுனா கங்கா 2 பேருமே. எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் நலம் விசாரிக்க, இன்னொரு பக்கம் நம்ம கங்காவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக கங்காவோட குழந்தைகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்ததாக நிவின் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா கிட்டேயும் கேட்க, அடுத்ததாக குமரன் ப்ரோ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்டேயும் கேட்டு நலம் விசாரிச்சிட்ருக்காரு நம்ம விஜய். நிவின்க்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் டெய்லரிங் ஷாப்பை வச்சுருக்காங்க நம்ம குமரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல 2 பேருமே வந்திருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். அதுவும் நிவின் வந்திருந்தா கூட பரவாயில்ல. லேட்டஸ்ட்டாக அவங்க 2 பேரோட பாண்டிங் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்தது. விஜய் அப்புறம் நிவின் இவங்க 2 பேருக்குள்ளேயும் அட்லீஸ்ட் நிவினாவது வந்திருக்கலாம். ஏன்னா காவேரிக்கும் பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. அப்போ அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டுருக்கோம். இதை பற்றின விஷயங்கள் ஏதாவது நம்ம நிவின் கிட்ட அவர் ஷேர் பண்ணும்போது அவர் மனசுக்குள்ளே பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நிவினையும் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எப்போ நிவின் விஜய் இவங்க 2 பேரோட மீட் இருக்க போகுது, அதுக்கப்புறம் குமரன் நிவின் இவங்க 2 பேருமே சேர்ந்து எப்போ விஜய் மீட் பண்ண போகிறாங்களோ. அதான் காவேரி கேக் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணி பார்த்திங்கன்னா குட்டி காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மூமெண்ட்டை. அங்காவோட குழந்தையும் குட்டி காவேரி 2 பேருமே பார்த்திங்கன்னா பாட்டு போட்டதுக்கப்புறமா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இது எல்லாருமே பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க குழந்தைங்க ஆடுறத பார்த்து.
இன்னொரு பக்கம் இந்த சமயத்தில் நம்ம கங்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து காதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அந்த சார் வந்து ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஏன் அவரை வந்து சைட் அடித்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாதாரணமாக சொல்கிறத கேட்டு உடனே வந்து நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, அக்கா என்னக்கா பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வெங்காயம் என்னவோ சாதாரணமாக தான் சொன்னாங்க. அந்த சமயத்தில் நம்ம காவேரி கோபப்பட்டாலும், ஆனால் காவேரியோட மனசுக்குள்ளே விஜய் பற்றின ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்களோட கனவுல வந்த ட்ரீம் பாய் அவங்க. ஏற்கனவே நம்ம சாரதாம்மாக்கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. மாப்பிள்ளை பார்க்குற சமயத்தில் நம்ம சாரதாம்மாக்கிட்ட என்னோடய ட்ரீம் பாயை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நம்ம விஜய் மேலே காவேரிக்கு காதல் ஏற்படும். காவேரியை பொறுத்த வரைக்கும் பழைய ஞாபகங்கள் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக புதுசாக வந்து விஜயை காதலிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்ததாக விஜயும் ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ் வந்து நம்ம காவேரிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே காவேரியோட பிறந்த நாளுக்கு என்னென்ன கிஃப்ட்லாம் வந்து வாங்கி கொடுத்துறாங்களோ மாதிரி பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக காவேரிக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்டை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியை போகிறாங்க. எல்லாத்தையுமே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரல. ஆனால் இதெல்லாம் நினச்சி ரொம்பவே வந்து மனசுக்குள்ளே வந்து அவரே கேள்வி கேட்டுக்கிறாரு. இவ்வளோ ஞாபகத்தோடு உனக்கு கொடுத்துருக்கேன் காவேரி, இதெல்லாம் பார்த்து கூட மாடி உனக்கு எந்த ஞாபகமும் வரல அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நம்ம விஜய் பார்க்கும்போது எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வரணும் அப்படின்றதுக்காக செஞ்சிட்ருக்காரு. வந்து அன்பரசுக்கிட்ட ஆல்ரெடி வந்து 2 பேரையும் பற்றி விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இவரும் எல்லா விஷயங்களையும் வந்து ஒன்று விடாமல் சொன்ன மாதிரியெல்லாம் ஆச்சு. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் போனாலும் விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற முக்கியமான விஷயத்த வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சமயத்தில் விஜய் காவேரிக்கு 2 பேருக்கும் குழந்தை வேற இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போகிறாரு. அப்போ ராகவோட வேலை என்னவாக இருக்கும், காஞ்சிபுரத்துக்கே வந்துடுறாரு. இதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைய வந்து ஏதாவது பண்ணணும், கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அம்முவை வந்து காவேரி காப்பாற்றினாலும் ராகவ் வந்து கெட்டதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி காவேரி வேறு யாருன்னு நினச்ச இந்த குழந்தை உன்னோட குழந்தை தான் அப்படின்ற உண்மையை வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிடுறாரா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.